ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் வினி சிஸ்டரையும் சங்கீதா சிஸ்டரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தமது கரத்தினாலே அவர்களை மறைத்து தன்னுடைய மேகத்துக்குள்ளே அவர்களை வைத்திருந்து அவருடைய அனந்த ஞானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஜூமில் வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் தேவ சத்தம் அவரவர்கள் வீட்டிலோ அவர்களுடைய உட்கார்ந்திருக்கிற இடத்தில் தேவன் இறங்கி விசேஷித்தவைகளை கட்டளையிட்டு தருவாராக. இன்று நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாய் இந்த சிறிய செய்தியை ஒரு தாட்டாக கொடுத்து சீக்கிரமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். இது மிகப்பெரிய டைட்டில். இந்த டைட்டிலை நீளமா இருக்கும், புரிந்து கொள்ளவே முடியாது. டைட்டில் பேர் காமா. கமாவுக்கும் வேத புத்தகத்துக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம் என்பதை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். பொதுவாக கமா எப்பொழுது போடுவார்கள் என்றால், ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது 3 காரியங்களை தொடர்ச்சியாய் சொல்லிக் கொண்டே வந்தால் கமா போட ஆரம்பித்து விடுவார்கள். எக்ஸாம்பிள், நான் ஐ பாட் ஆப்பிள்ஸ், நான் ஆப்பிளை வாங்கினேன். ஆப்பிள்ஸ், வாழைப்பழம், ஆரஞ்சு என்று சொல்வது ஒரு கமா போடுவார்கள். அது என்றால் அதை கண்டினியூஸா ஒரு சென்டென்ஸ்ல ஒவ்வொன்றாய் நிறைய காரியங்களை பிரித்து காமிக்கிற ஒரு பொருள். நான் பழங்கள் வாங்கினா என்ன பழங்கள்னே தெரியாது. ஆனால் நான் ஆப்பிள் வாங்கினேன், பனானா வாங்கினேன், ஆரஞ்சு வாங்கினேன், இப்படி 4-5 பழங்களை எழுதும் பொழுது அது கமா போட்டு போட்டு ஆங்கிலத்தில் எழுதுவார்கள். கமாவுக்கும் கோமாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் COMAனா கோமா, COMMAனா கமா. கோமாவில ஒண்ணும் பண்ண முடியாது. கோமால கமா போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கோமா ஸ்டேஜ் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். நம்முடைய GLPல யாரும் கோமா ஸ்டேஜ் இல்லை என்று எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள். இந்த கமா என்பது நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல பாஸ், அதாவது ஐடி பீப்புளுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது பாஸ். பாஸ் எடுத்துட்டா யாராவது வந்தாங்கன்னா அந்த பட்டன் எடுத்துட்டு என்ன கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ்ல சில காரியங்களுக்கு கமா போடும் பொழுது அப்படியே நிறுத்தி நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய கமாஸ் இருக்கும். கடவுள் நிறைய இடத்துல கமா தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். பைபிள்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா காட் சேஸ்ன்னு ஆரம்பிக்கும், ஆனா அதுக்கப்புறம் ஒரே கமாவா இருக்கும். சங்கீதக்காரன் நிறைய கமா போடுவான். ஆனால் கமா என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. முற்றுப்புள்ளிக்கும் கமாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. கமா என்பது ஒரு வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை நோக்கி நமக்கு போகும். நான் சுகவீனமாய் இருக்கிறேன் கமா, ஆனால் நான் சுகமாவேன். இந்த சுகவீனமாய் இருக்கிறேன் என்பது அது முற்றுப்புள்ளி அல்ல. என் சகோதரன் மறித்து விட்டான் என்றால் அது முற்றுப்புள்ளி. அந்த இடத்துல பட் வரும் சில சமயம். லாசரு மறித்து விட்டான், ஆனாலும் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினார். லாசருக்கு ஒரு கமா போடுகிறார். லாசருக்கு ஃபுல் ஸ்டாப் வந்தது, ஆனால் தேவன் கமா போடும்போது ஒரு ஜீவன் வர ஆரம்பிக்கிறது. கமா as a symbol of hope. இந்த கமா என்பது ஒரு டெம்பரவரி, ஃபுல் ஸ்டாப் என்பது பர்மனன்ட். ஃபுல் ஸ்டாப் ஒரு முடிந்த நிகழ்ச்சிக்கு சொல்லப்படுகிறது. கமா என்பது ஒரு டெம்பரவரி செட்பேக்.
அல்லது ஒரு பீரியட் ஆஃப் வெயிட்டிங். அதாவது நீ பலவீனமாய் இருக்கிறாய், கமா. ஆனால் உன் பலவீனத்தை நீக்க ஆண்டவர் வருவார். உன் பலவீனத்தை நீக்குவார். நீ பலவீனன், நீ பலவானாய் மாற மாட்டாய் என்பது கொடுக்கப்படுகிற சிம்பல் என்னன்னா ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். டாக்டர் சொல்றாங்கல்ல, உன்னுடைய கேன்சர் வந்து விட்டது. தட்ஸ் ஆல். கடவுள் பார்த்து ஏதாவது செஞ்சா உண்டு. ஆனால் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த விதமான மருத்துவ உதவிகள் இல்லை. ஏனென்றால் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உன்னுடைய இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சாப்பாடே போக வழி இல்லை, மருந்து மாத்திரைகள்லாம் ஏற்றுக்கொள்ள உன்னுடைய சரீரத்துல எதுவுமே ஒத்துக்கொள்ள மாட்டேன்றது, அதை ஏற்றுக்கொள்ள அவைகள் விரும்பவில்லை, எதுவுமே ஒரு ரிஃப்ளெக்ட் இல்லாமலே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார்கள். நீங்கள் வீட்டுக்கு அழைத்து போங்கள். ஆனா அதையே வேறொரு விஷயத்தில் சொல்லும் பொழுது இப்படி இருக்கிறது, ஆனாலும் பார்க்கலாம், ஆனாலும் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு பார்க்கலாம், இது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் பிழைத்துக் கொள்வார்கள் என்று. சில கோமாவெல்லாம் கூட ஃபுல் ஸ்டாப்ல. ஆனா பல கோமாக்கள் கமாக்களாய் மாறி இருக்கிறது. எழுந்திருக்கிறார்கள். 10 வருஷம் கழிச்சு கூட எழுந்தவர்கள் உண்டு, 15 வருஷம் கழிச்சு எழுந்தவர்கள் உண்டு. சில சமயத்துல நம்ம 10 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைகிட்ட ஏதாவது கேட்டோம்னா, ஏன் 10 வருஷம் கோமால இருந்தியாமா, இப்பதான் ஞாபகம் வருதான்னு கேட்பாங்கல்ல. ஆமா, அதை போல்தான் வாழ்க்கை. கமாய் என்பதே உனக்கு முற்றுப்புள்ளி வராமல் தடுக்கிற ஒரு இடம். இயேசு சிலுவையில் மரித்தார், முற்றுப்புள்ளி வைக்கல. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தட் இஸ் கமா. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் கமா கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிசாசு உன் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைக்கிறவனாய் இருக்கிறார். தட்ஸ் ஆல். உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு கல்யாணம் ஆகாது, உனக்கு கடன் தீராது, உன் பிரச்சனைகள் மாறாது. இது எல்லாமே ஃபுல் ஸ்டாப். பிசாசுனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஃபுல் ஸ்டாப்பில் இருக்கும். உனக்கு நம்பிக்கையே அவன் கொடுக்க மாட்டான். அவ்வளவுதான், இது என் தலையெழுத்து, இது அவ்வளவுதான் என்று சொல்ற ஃபுல் ஸ்டாப்பை கொடுக்கிறவன் தான் பிசாசு. ஆனால் என் இயேசு உனக்கு கமாவை கொடுக்கிறார். இன்றைய செய்தி கமா. ஏன் இந்த கமா இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இறைவனுக்கு பிசாசுக்கும் ஒரு வித்தியாசம். இறைவன் கமாவை கொடுக்கிறார். மரித்தார் என்றால் ஃபுல் ஸ்டாப். ஆனால் அங்கு கமா போடுகிறார், அடக்கம் பண்ணப்பட்டார். கமா போடுகிறார், உயிர்த்தெழுந்தார் என்று. God can bring new life and hope about it. உன் தோல்விகள், நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்பது ஒரு முற்றுப்புள்ளி. அதுதான் பிசாசு நமக்கு செய்வோம். அவ்வளவுதாங்க, இனிமேலெல்லாம் எனக்கு வீடு கிடைக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது, இனிமேலாம் என் சொத்தெல்லாம் எனக்கு வருமே, இனிமேலாம் பார்த்துட்டேன், கோர்ட் தீர்ப்பு, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். இவை எல்லாமே பிசாசு கொடுக்குது. ஆனால் இயேசு, நீ நெருப்பில் இருந்தாலும் நான் உன்னை தப்பு வைப்பேன், நீ சிங்க குகைக்குள்ளே போனாலும் நான் உன்னை தப்பு வைப்பேன். அந்த இடத்துல அவர் ஒரு கமாவை போடுகிறார். இந்த தெய்வ செய்தி கமா. எங்கெல்லாம் இந்த வேத புத்தகத்தில் இயேசு கமாவை கொடுக்கிறார். மத்தேயு 9:18. அதற்கு முன்பதாய் பார்ப்போம், எங்கெல்லாம் அவர் கொடுக்கிறார் இந்த கமாவை. குட் ஃப்ரைடே ஒரு கமா கொடுத்தாரு, உடனே ஈஸ்டர் வந்துருச்சு. அவர் கமா கொடுத்தாலே உனக்கு ஈஸ்டர் வந்துடும். Jesus was crucified, but God raised him up. That but is கமா. அங்கு ஒரு கமா கொடுக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, முடிந்தது அவருடைய வாழ்க்கை உண்மை.
அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். நீ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நான் இந்த தடவ 4ஆம் ரேங்க், 5ஆம் ரேங்க், 10ஆம் ரேங்க் வாங்கி விட்டது உண்மை. டீச்சர் சொல்லுவாங்க, "நீ எல்லாம் உருப்படவே போறதில்ல அவ்வளோதான். உனக்கெல்லாம் படிப்பு சொல்லிக் குடுக்குறதே வேஸ்ட்." ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. உலகம் நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. சொந்த தாய் கூட சில சமயத்துல மகள பார்த்து, "அ நீ உருப்படவே மாட்டேன்னு" சொல்லிடுவாங்க. சில தாய்மார்கள்லாம் மகன நேசிப்பாங்க, மகள நேசிக்கவே மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் மகள் மீது வைத்து விடுவார்கள். ஆனா அவள் வேறு குடும்பத்தை சேர்ந்தவள் என்று கல்யாணம் ஆனவுடனே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. தன் வயிற்றில் தான் பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தை உயிருள்ள வரைக்கும் அவள் என் மகள் என்று சொல்வதை மாற்றிக் கொள்ளுகிற சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். மருமகளுக்கு கம்மாலே போட மாட்டாங்க. மருமகளுக்கு ஃபுல் ஸ்டாப். அவ மருமகள் தான். அவள் ஃபுல் ஸ்டாப்போடயே தான் வரவேற்பாங்க. மகளே, மருமகளே, மருமகளேன்னுவாங்க. அவள மகளேன்னு சொல்றதுக்கே அவங்க வாய் வராது. யாருங்க இந்த பொண்ணு? என் பையன் ஒய்ஃப்ங்க. கோவமா இருந்தா பையன் ஒய்ஃப்ன்னுவாங்க. கொஞ்சம் கோவம் என்னன்னா, என் மருமகங்க அப்படின்னு. அவள் என் மகளுக்கு பதிலாய் ஒரு மகளாய் வந்திருக்கிறாள் என்று சொல்ல மனம் வருவதில்லை. இந்த ஃபுல் ஸ்டாப் தான் பிசாசு நமக்கு கொடுக்கிற மிக சமயம். இங்க மத்தேயு 9:18 வீட்ல வாசித்து பாருங்க. இவர் இந்த கமாவ பத்தி அங்க சொல்றாரு. ஒரு ஹோப் நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில், தலைவன் ஒருவன் வந்து முதல்ல அவன் பணிந்து கொள்ளுகிறான். நேரா வந்தோனே புலம்பல்ல காலையில எந்திரிச்சோனே, "ஆண்டவரே 3 பிள்ளைங்க பாரு ஒண்ணாவது எந்திரிக்குது. இதுங்கெல்லாம் உருப்படும். இதுங்கெல்லாம் படிச்சு என்னத்த கிழிக்க போகுதுங்க." ஆனா தொடக்கம் என்ன? ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்றதே சொல்லல. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன பதவி குடுக்குறேன்றதும். அதான் அவன் வந்தான் பாருங்க தலைவன். ஒருவன் வந்து முதல்ல அவரை பணிந்து கொண்டான். உன் பிள்ளைகளோ, உன் கணவனோ, உன் மனைவியோ, உன் குடும்பமோ, உன் எதிராளிகளோ யாரை பார்த்தாலும் முதலாவது தேவனை பணிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். First you worship your Lord. அவருடைய தவறுகளையும் அவருடைய கஷ்டங்களையும் பார்த்தவுடன் first you worship. Go down. தேவ சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, கண் முன்பதாய் அவர்கள் வாழுகிற வாழ்க்கை கண்ணீரோடு இருக்கிறது. எல்லாவற்றையும் என் கணவனோ, என் பிள்ளைகளோ இழந்து விடக்கூடாது. நான் அப்படி ஒரு நாள் இருந்து இழந்தேன் நிறைய. ஆனால் என் குழந்தைகள், என் குடும்பம் இழந்து விடக்கூடாது என்று ஆண்டவரை பணிந்து கொள்ள கற்றுக்கொள். நீங்கள் வேதத்தை வாசித்து அவர்கள் வந்து அவரை பணிந்து முடிந்தது. அங்க கம்மா போடவே இல்ல. என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஃபுல் ஸ்டாப். பைபிள்ல படிச்சீங்கன்னா ஃபுல் ஸ்டாப். ஒரு புள்ளியும் ஒரு இது இருக்கும். 2 முடிஞ்சிருச்சு. பணிந்து கொள்வது முடிந்தது. மகள் மரித்து போனாள். முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க. ஆகிலும் என்று ஒரு வார்த்தை இருக்கு. ஆகிலும், கமா, நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், கமா, அப்பொழுது பிழைப்பாள். அப்புறம் தான் ஃபுல் ஸ்டாப். பிசாசு போட்ட ஃபுல் ஸ்டாப்பை இயேசு கமாவாக்கி அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். என்ன என்றால் உயிரோடு எழும். இது ஒரு ஆச்சரியமான வேதம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ளுகிற, நான் தான் முதலே சொன்னேன். பெரிய டைட்டில் என்ன? கமா தான் அந்த டைட்டில். இட்ஸ் வெரி ஸ்மால் டைட்டில் கமா. கமாவை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணா நாள் பூரா பண்ணிட்டே இருக்கலாம். வேதத்தின் எல்லா பகுதியிலும் கமாவை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணோம்னா ஆதியாகமத்திலிருந்து பேசும். பிசாசு வைக்கிற எல்லா ஃபுல் ஸ்டாப்பையும் ஆண்டவர் கமாவாய் மாற்றுவார். ஒருவன் வந்து அவரை பணிந்து ஃபுல் ஸ்டாப் பணிந்து கொண்டார். என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஃபுல் ஸ்டாப் முடிந்தது. ஆகிலும் கமா, நீர் வந்து
அவள் மேல் ஒரு கையை வையும் கமா, அப்பொழுது பிழைப்பார். இந்த கமாவில் இருக்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? எதெல்லாம் முடிந்தது என்று டாக்டர் சொல்லிட்டாங்களோ, எதெல்லாம் முடிந்தது என்று நீதிபதி தீர்ப்பு கூறிட்டாரோ, எதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு கணவன் வந்து, அவ்வளவுதான் உன்னோட நான் வாழ முடியாது டைவர்ஸ் என்று சொல்லிவிட்டார்களோ, அல்லது கடன்காரன் உன் கடனெல்லாம் அடைக்க முடியாது. அதனால நீ வீடு, பங்களா, கார் என்ன இருக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு போயிட்டே இரு. நீ எந்த ஸ்ட்ரீட்ல வேணா பிச்சை எடு. எனக்கு அத பத்தி கவலை இல்லன்னு சொல்லுகிற கடன் கொடுத்தவர்கள். இவர் ரொம்ப அழகா சொல்றாரு. மை டாட்டர் ஹஸ் டைட். என் மகள் மரித்து போனாள். வந்து சொல்றோம். உலகம் இதான் நமக்கு சொல்லும். உலகம் நமக்கு கொடுக்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப். உன் கடன் தீராது. உன் பிரச்சனை தீராது. உன் மகளுக்கு திருமணம் ஆகாது. உன் மகனுக்கு ஆகாது. உன் குழந்தைகளுக்கு ஞானம் கிடைக்காது. உன் வீட்டிற்கு நன்மை நடைபெறவே நடைபெறாது. எல்லாமே தவறு, தவறு, தவறு என்று சொல்லக்கூடியதுதான் உலகம். கொஞ்சம் மேலே பார்த்தால் பிசாசு. இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கற்றுக் கொடுக்கிறது. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். அவன் சொல்லுகிறான், மை டாட்டர் ஹஸ் டைட். இப்பொழுதுதான் என் மகள் மரித்து போனாள். மரணம் என்பது என்ன? தி ஃபைனல் வேர்ட். அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்க எந்த மனிதனும் விரும்புவதில்லை. டாக்டர் சொல்றாரு, அப்பா மரிச்சுட்டாருன்னா நம்ம ஒத்துக்கவே மாட்டோம்ல. டாக்டர் எதையாவது பண்ணி அவரை எழுப்புங்க. உடனே சொல்றோம்ல, இது மிகப்பெரிய கேன்சர்ப்பா, இது முத்தி போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. 2 கிட்னி ஃபெயிலியர்னா என்ன ஆனாலும் எவ்வளவு செலவானாலும் அவரை காப்பாத்துங்க. நாம் கமா போட விரும்புகிறோம். என் தகப்பனுக்கும் தாய்க்கும் என் சகோதர சகோதரிகள் கமா போட விரும்புகிறோம். உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகாது என்றால் அந்த ஃபுல் ஸ்டாப் நாம் விரும்புவதில்லை. ஒரு கமா வேண்டும் என்று விரும்புகிறோம். வாட் இஸ் தட் கமா? தட் கமா இஸ் யுவர் காட், யுவர் லார்ட். பிசாசு ஃபுல் ஸ்டாப்போட நிக்கிறான். இயேசு கமாவோடு வருகிறார். அதனாலதான் அந்த இடத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஆகிலும் கமா, நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் கமா, அப்பொழுது பிழைப்பார். அந்த கமாவை எதிர்பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். வீடு 60 லட்சம் வீடுங்க. அதுல முடியாதுங்க, அதுக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னா, ஒரு 5 லட்சம் குறைச்சிங்க என்கிட்ட 55 ஒரு கமா போட விரும்புகிறோம். எப்படியாவது அந்த வீட்டை வாங்கிக் கொள்ள, அல்லது ஏதோ ஒரு வண்டி, ஏதோ ஒன்றை வாங்கிக் கொள்ள விரும்புகிறோம். திருமணம் நடந்தாக வேண்டும். இல்லைங்க உங்க பொண்ணுக்கு வயசாச்சுங்க, இனிமேல்லாம் கல்யாணம் ஆகாதுன்னு எந்த தாய் ஒத்துக்குவாங்களா? நெவர். கமாவை மாற்ற விரும்ப மாட்டார்கள். விலை கமாஸ், விலை கமாஸ். கமா என்பது வாழ்க்கையில் முக்கியமாய் தேவையாய் இருக்கிற ஒன்று. டெத் இஸ் ஆல்வேஸ் a ஃபைனல் வேர்ட். மரணம் என்பது ஃபுல் ஸ்டாப்புக்கு கொடுக்கக்கூடியது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தோடு எழுந்தார். Devil and the Roman people and the சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்தார்கள் இயேசுவுக்கு. இவருடைய மரணம் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று. பட் மை லார்ட் தி ஆல்மைட்டி காட் அவரை எழுப்பினார். திரும்ப ஜீவனை கொடுத்தார். அகைன் கம்மா. ஃபுல் ஸ்டாப்பை உடைக்கப்படுகிறது. உன் குடும்பத்தில் நிறைய ஃபுல் ஸ்டாப் இருக்கிறதுல, நிறைய இருக்கிறது. ஃபுல் ஸ்டாப் இருக்கிற வரைக்கும் அழுது கொண்டே இருக்கிறோம். நாள் இயேசு கமாவை கொடுக்கிறவர். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். எல்லாரும் ஃபுல் ஸ்டாப் போட்டாங்க. எல்லாரும் ஐயோ ஏசாமி அப்ப வந்திருந்தா அவர் எழுப்பியிருப்பாரே, அவர் சுகவீனமா இருக்கும்போது வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நீர் இங்க இருந்தீர்களா நல்லா இருக்குமே, என்னென்னமோ சொன்னாங்க. பட் காட் செட் அவர் எழுந்திருப்பார். சீஷர்களுக்கு சொல்லும் போது கூட அவன் மரித்தான் என்ற ஃபுல் ஸ்டாப் சொல்லல, அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கையில் உனக்கு கமா கொடுக்கிறவர் இயேசு மட்டுமே.
இயேசு மட்டுமே. என்ன ஃபுல் ஸ்டாப் வேணா என்று இருக்கட்டும். இன்றிலிருந்து அது கமாவாய் மாறட்டும். நெருப்புக்குள் இறங்குகிறாள் 3 பேரும். ஃபுல் ஸ்டாப். எரிந்து போக வேண்டும். பட் ஜீசஸ் என்டர். இயேசு நுழைந்தார். அங்கே கமாவாய் மாறியது. நெருப்பு அப்படியே இருக்கிறது. வேதத்தில் அதை வாசித்து பாருங்கள், தெரியும். அவருடைய கட்டுகள் மட்டும் அவிழ்த்தெறியப்படுகிறது. எரிந்து போய்விட்டது. கட்டுகளோடு போடப்பட்டவர்கள். அவர்கள் கட்டு மட்டும்தான் எரிந்தது. அவர்கள் எதுவுமே சேதமாக்கப்படவில்லை. நீ நெருப்புக்குள் இருக்கலாம், நீ பிரச்சனைக்குள் இருக்கலாம், தோல்விக்குள் இருக்கலாம், நீ சேதமாகுவதில்லை. எல்லா ஃபுல் ஸ்டாப் நீங்கிரும். கமா இருக்கும். எது தெரியுமா? இயேசு அங்கு நுழைந்த பொழுது, தேவன் அதற்குள் இறங்கின பொழுது, கட்டில்லாத ஒருவர் அதற்குள் இறங்குகிறார். கட்டுகளோடு இறங்கினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கட்டே இல்லாத ஒருவர் இறங்குகிறார். ராஜா சொல்றார், வேறு ஒருவர் அங்கு இருக்கிறார், அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள். நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. நெருப்பிலிருந்து வெளியே வருகிறார்கள். ஸ்டில் தேர். அந்த நெருப்பு அணையல. என் ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த நெருப்பு அணைச்சிருந்தா உண்மையா இருக்கிறது. நெருப்பை அவர் அணைப்பதில்லை. உன் பிரச்சனைகளை அவர் தீர்ப்பதில்லை. ஆனால் உன் பிரச்சனை உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன் பிரச்சனை ஒன்றும் உன்னை செய்ய முடியாது. அவைகளுக்குள்ளிருந்து அவர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அவை தோற்று போய் நிற்கும். இவ்வளவு எரிந்து, இவ்வளவு வல்லமையோடு கூட நான் நெருப்போடு 7 மடங்கு சூடான நெருப்போடு நான் நிற்கிறேன். ஆனால் இவனை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உலகம் சொல்றது அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அந்த ஃபுல் ஸ்டாப் உன்னை ஒன்றும் செய்யாது. நான் கொஞ்சம் அப்படி கீழே திரும்ப கமாவாய் மாறிவிடும். ஏனென்றால் அதன் பின்பு நீ வெளியே வர வேண்டும். அதன் பின்பு நீ உயர்த்தப்பட வேண்டும். அதன் பின்பு நீ வாழ்ந்திருக்க வேண்டும். அதன் பின்பு நீ சுகித்திருக்க வேண்டும். இந்த பாடுகளுக்கு மாறாய் நீ சமாதானத்தோடு வாழ வேண்டும். Full stop is not your end. If you are a God child, don't cry. Don't cry. It's not your full stop. Devil has given. உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கலாம். But we are not. அந்த full stop-ஐ என் இயேசு கமாவாய் மாற்றுவார். ஒரு பீரியட் வரைக்கும் தான் அது ஃபுல் ஸ்டாப் ஆயிருக்கும். certain periods. அந்த certain periods நீ ஆண்டவருக்குள் இருப்பாயானார், அந்த certain period தான் நீ ஆண்டவருக்காக வாழ்வாயானார். அவர்கள் நெருப்புக்குள்ளே கொஞ்ச நேரம் தான், மேட்டர் ஆஃப் hour or 2 hours, whatever it is. சிங்க குகையிலே ஒரு இரவு தான் அவன் தங்கியிருந்தார். யோசேப்பு ஜெயிலிலே சில வருடங்களாயிருக்கலாம், மாதங்களாயிருக்கும். certain periods. The periods will become kama. certain period-ஐ தேவன் கமாவாய் மாற்ற ஆரம்பித்து விட்டாரால் ஜெயிலிலிருந்து யோசேப்பு வெளியே வருகிறார். நெருப்பிலிருந்து 3 பேர் வெளியே வருகிறார்கள். சிங்க குகையிலிருந்து தானியேல் வருகிறார். certain periods. David suffered certain periods தான். கோலியாத்தோடு நிற்கும் போது சில மணி நேரங்கள் தான். பட் அந்த certain period தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அந்த டைமிங்ஸ், அந்த டைமிங் நாம கஷ்டப்படுகிறது உண்மைதான். நெருப்புக்குள்ள அவங்க போறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்கும், அல்ல சில மணி நேரங்கள் கூட இருக்கலாம். அப்படியே போகும்பொழுது கூட அவர்களுக்குள்ள 1000 விசுவாசம் இருந்தாலும் இந்த நெருப்பு என்னை எரித்துவிடும் என்று அவர்களுக்கு தெரிந்துதான் போனார்கள். சிங்க குகையிலே சிங்கம் என்னை தின்றுவிடும் என்று செல்லுது நினைத்து அறிந்துதான் தானியேல் போகிறான். சவுல் என்னை வேட்டையாடுகிறான் என்று தெரிந்துதான் ஓடுகிறான். இல்லை இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் நேரா நிக்கிறேன், அவன் ஈட்டில் எரிஞ்சாலும் என் மேல ஒண்ணும் குத்தாதெல்லாம் அவன் நிக்கல. ஓடுகிறான். ஓடிக்கொண்டே இருந்தான். குகைகளில் வாழ்ந்தான். எங்கேயோ ஓடுகிறான். அவன் நிமித்தமா அவனுடைய குடும்பத்தார் கூட அங்க வந்து சேர்ந்துடுறாங்க அந்த குகையில. Why? Word said full stop. That's all. That's all. முடிந்தது. அதனாலதாங்க இயேசு சொன்னார், முடிந்தது என்றார். ஏன்னா நான் கமா போட போறேன். பாவத்திற்கு ஒரு முடிவு, மரணத்திற்கு
ஒரு முடிவு. ஆனா உயிர்த்தெழும்பொழுது கமா. That is our Lord Jesus. Full stop. முடிவு. End. But comma is not the end. உன்னுடைய வாழ்க்கையிலே கமாவை நோக்கி நீ புறப்பட ஒப்பு கொடுப்பாயானால் அந்த கமாவை கொடுக்கிறவர் இயேசு மட்டுமே. Calling is the comma. Not comma, comma. இயேசு கிறிஸ்து அழைத்தவன பல பேர் கோமா போயிடுவாங்க. அப்பா ரட்சிக்கப்பட்ட பரலோகம் எனக்குரியது. உடனே எல்லாம் கோமா போயிடுவாங்க. என்ன கோமால இருப்பாங்க? கோமால சாப்பாடு குடுத்தாங்கன்னா உள்ள போகுது. தண்ணியா குடுப்பாங்க, எது வேணா எல்லாம் போகும். கோயிலுக்கு போவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா கோமாலயே இருப்பாங்க. தட்ஸ் ஆல். ஒன்லி ரட்சிக்கப்பட்டவன். நான் 20 வருடத்துக்கு முன்புதான் ரட்சிக்கப்பட்டேன். 20 வருஷமா நீங்க கோமால இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள். எத்தனை ஆத்துமாக்களை அந்த 20 வருஷத்துல கொண்டு வந்துட்டு பாருங்க. ஒன்லி ஒன் சோல். இவனால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நான் காரணமாயிருந்தேன். கேன் வி சே? அப்ப யார் கோமாவில் இருக்கிறோம்? நாம் தான் கோமாவில் இருக்கோம். அதனாலதான் ஆண்டவர் ரட்சிக்கிறார். கமா ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறார். கமா அபிஷேகம் பெற வைக்கிறார். கமா வரங்களை கொடுக்கிறார். கமா ஊழியங்களை செய்ய வைக்கிறார். கமா உங்களை வல்லமையுள்ள மனிதனாய் மாற்றுகிறார். கமா உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கமா உன் பிள்ளைகளை திருமணம் நடத்தி வைக்கிறார். கமா உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். கமா உன் குடும்பத்திலே நீ பேர பிள்ளைகளை பார்க்க வைக்கிறார். கமா உன்னுடைய குடும்பத்தில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துகிறார். கமா 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 கமா. நீ பரலோகம் வரும் வரைக்கும் உனக்கு கமாவாய் இருப்பவர் இயேசு மட்டுமே. ஆமென். ஒரே ஒரு புல் ஸ்டாப் அவர் வச்சுட்டாருன்னா நீ பரலோகத்துல கண் விழிக்கணும். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். கலாத்தியர் 1:4 பாத்தீங்கன்னா எப்பவுமே கமா கமா வரும் பொழுது முதல் வேலையா இவன் என்ன பண்ணா, என் மகள் மரித்து போனாள் என்று சொல்வதற்கு முன்னதாய் பணிந்து கொண்டான். இங்க கலாத்தியர் 1:4 பவுல் சொல்லுவான், அவன் தரையிலே விழுந்தான். உடனே கமா. சவுலே கமா. தரையிலே விழுந்தான் என்று புல் ஸ்டாப். அப்பொழுது சவுலே கமா. சவுலே கமா. சவுலுக்குமே கமா. கலாத்தியர் 1:4. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். புல் ஸ்டாப் வந்துருச்சு. இதுல நல்லா கவனித்து பாருங்க. சவுல் எங்கு புறப்படுகிறான்? நிறைய குடும்பத்துக்கு புல் ஸ்டாப் வைக்க போகிறோம். திருநெல்வேலியிலிருந்து கிளம்புவாங்க கலை வீட்டுக்கு. வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிக்குவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு எல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ எவ்வளோ பாசன்னுவாங்க. அப்புறம் ஒரு புல் ஸ்டாப் வைப்பாங்க பாருங்க. உனக்கு ஒண்ணும் இல்லடி அப்படின்வாங்க. சகோதரி செல்வா, உன்னெல்லாம் நான் எதுக்கும் கூப்பிடல, நீ எல்லாம் வராத. புல் ஸ்டாப் வச்சிருவாங்க. அங்கிருந்து வருவாங்க. நாமெல்லாம் நினைச்சுக்குவோம் நம்ம சொந்தக்காரங்களாம் எவ்வளவு நல்லவங்க. பத்திரிக்கை கொடுக்கும் போதே மனசுக்குள்ள வராம தான் சந்தோஷமா இருக்குமே. வந்துகிந்து தொலைச்சிட போறாங்களே. பாசமா வருவாங்க. நம்ம சகோதரி காலேஜ்ல லெக்சரா இருக்காங்க. அவங்க பிரின்சிபலா இருக்கட்டும், இல்ல கொலிக்கா இருக்கட்டும், உன்ன மாறி அப்படின்ட்டாலே தீர்ந்து போச்சு. 2-3 வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ ரொம்ப நல்லவமானா போதும், கொஞ்சம் பயம் வந்துடும். இவன் வாயில வேற நல்லவன் வேற வருது. என்னை பத்தி எங்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கிறா இவ. ஆனா என்னை பார்த்தோன்னே நல்லவன்ற பாருனே இந்த புல் ஸ்டாப் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பயம் தொத்திக்க அப்பவே ஆரம்பிக்கும் பயம்ன்ற கமா. அப்பவே ஆரம்பிச்சுக்க. அப்புறம் அவங்க எது பேசினாலும் நம்ம கேட்கவே கேட்காது. ஐயோ குழி பறிச்சுட்டாலே, பின்னால பறிச்சுக்காளா, முன்னால பறிச்சிருக்காளா, சைட்ல பறிச்சிருக்காளா, அடுத்த காலை எடுத்து வைக்கவே பயந்து பயந்து இருப்பாப்ல.
அப்புறம் கடைசியில பெரிய குழிய சொல்லுவாங்க. இதெல்லாம் நீயே முடிச்சிருப்பா. என்னால முடியாதுன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. உன்ன மாரி செய்யறதுக்கு யாருமே இல்லம்மா. அவ்வளவுதான். அதான் மிகப்பெரிய குழியே. எந்திரிக்கவே முடியாது. யோசேப்பு குழி விழுந்த மாரி நம்ம பாப்பாவுக்கு குழி விழுந்துரும். அந்த குழியில விழுந்துட்டு ஓன்னு அழுவாங்க. அப்பவே நெனச்சேன் ஒரு குழியில தான் தள்ளுவாங்கன்னு. ஓன்னு அழுதுட்டு இருப்பாங்க. இல்ல? மனிதர்களுடைய சுபாவம் அப்படி. சவுலே கமா சவுலே. சவுலுன்னு சொல்லிட்டு ஒரு கமாவ போட்டாரு. ஏன் தெரியுமா? டேய் நீ என்னெல்லாம் துன்பப்படுத்தினல்ல, நீ எப்படியோ அழிஞ்சு போ. அவ்வளவுதான் சவுலேன்னு போட்டா ஃபுல் ஸ்டாப். சவுலே என்று சொல்லி கமா போட்டு மறுபடியும் சவுலே. என்ன கேட்டார் தெரியுங்களா? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். சவுலே உன்னை அழிக்கிறேன் என்று சொல்லவில்லை. சவுலே நான் உன்னை BMW கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லவில்லை. சவுலே கமா சவுலே ஏன்பா என்னை துன்பப்படுத்துகிற? சவுலை பத்தி உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்று பெயர் இருந்தது. சாராய்க்கு சாராள்னு ஒரு பெயர். பெயரை மாற்றினார். யாக்கோப பார்த்து இஸ்ரவேல்னார். இப்ப சவுலுக்கு என்ன சொன்னாரு? சவுலை என்ன மாட்டினாரு? நெறைய பேர் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க பொய்யாவே. சவுல அவர் பவுலா மாத்தவே கிடையாது. நீங்க பைபிள் முழுக்க ஆதியாகமத்திலிருந்து கூட படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தினது. எந்த இடத்துலயுமே சவுலே இனி உன் பெயர் பவுலுன்னு சொல்லல. பவுலுக்கு ஒரு ஞானஸ்நானம் குடுக்கல. நாமளா வச்சுக்கிட்டது தான் இதெல்லாம். சவுலை பவுலாய் மாற்றி. இது நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல எந்த இடத்துல அவன் பவுல் சவுல் என்பது ஒரு எபிரேய பாஷை. எபிரேயர்ல சவுல் என்று சொல்வார். ஆனா ரோமர் பாஷையில தான் அது பவுல். சவுல எல்லாம் பவுலெல்லாம் மாத்தல. இப்படியே தான் நம்ம 40 வருஷம் பைபிள் படிச்சு ஏமாத்திட்டு நம்மளை ஏமாத்திக்கிறது. ஆபிரகாமை மாத்தினார். சவுலை பவுலாய் மாற்றினார். அவர் ஒண்ணும் மாற்றவே கிடையாது. பவுலே சொல்லுவான் தெரியுங்களா? பவுல் ஒரு இடத்துல சொல்லுறான். நீங்க இந்த எங்க சொல்றான்னா கலாத்தியர்ல வாசி பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார். ஏன் அவர் நீ கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை அவர் பவுலாவே பிரிச்சுட்டாரு. அப்பவே உன்னை பவுலுக்காக தான் அவர் அழைத்தார். சவுலா நீ வாழ்ந்துட்டு இருந்த உண்மைதான். ஆனா உன்னை சவுலா பவுலாலாம் அவர் சொல்லல. சவுலே சவுலேன்னு தான் கூப்பிட்டாரே தவிர பவுலே பவுலேன்னுலாம் கூப்பிடல. இன்று முதல் நீ பவுலா இருப்பான்னு ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரிலாம் சொல்லல. யாக்கோபுக்கே இன்று முதல் நீ இஸ்ரவேல்ன்னு சொன்னாரு. ஆனா அவன் சாவர வரைக்கும் அவனை யாக்கோபுன்னு தான் கூப்பிட்டாரு. பேர் வச்சவரே இப்படிதான். ஏன்னா இவன் சாகுற வரைக்கும் யாக்கோபாவே வாழணும். ஒரு நாள் கூட இஸ்ரவேல்னாவே வாழ மாட்டான். அதுக்குதான் அது கற்றுக் கொடுத்தேன் போன வாரம் நான் உங்களுக்கு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு அவங்க பிள்ளைங்களாம் வந்து அப்பாட்ட சொன்னாங்க. மூர்ச்சை அடைஞ்சிட்டான். ஏன்னா நீயும் சந்தோஷப்படணும். அவன் மூர்ச்சை அடைஞ்சிட்டான். அத்தனை வருஷம் கழிச்சு. ஏன்னா சொன்னவங்க யாரு? நம்ம சந்திரா சிஸ்டர் இருக்காங்க. யார் சொன்னாலும் நம்புவாங்க. சொந்தக்காரன் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு காலத்துல சொந்தக்காரன் சொன்னது மட்டும் நம்பிட்டு இருந்தாங்க. அடி விழுந்த பிறகு தான் தெரிஞ்சது இவன் சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. வாழ்க்கை அப்படித்தானே? வீட்டுக்காரன் சொன்னா நம்ப மாட்டாங்க. சொந்தக்காரன் சொன்னா நம்புவாங்க. அதுவும் அண்ணன் தம்பி சொல்லிட்டாங்கன்னா, வேத வாக்கு சந்திரா சிஸ்டர் சொல்ற லேடிஸ் சொல்லு. சொந்தங்களை சொல்லிட்டாங்கன்னா அப்பயே நம்புவாங்க. பொண்ணு சொல்றது சுத்தமா நம்ப மாட்டாங்க வாழ்க்கையில. பொண்ணு சொல்றத நம்பாததுக்கு யாருன்னா முதல் ஆள் தாய் தான். என்ன வேணா பொண்ணு சொல்றேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. என் வயித்துல தாண்டி பிறந்த உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா பவுல் சொல்றா,
என் தாய் வயித்துல இருக்கும்போதே என்னை அவர் தெரிந்து கொண்டார்னா என்ன? அப்பவே அவரை பவுலாய் தெரிந்து கொண்டார். சவுல் என்பது அவன் வாழ்ந்த வாழ்க்கை. அவனாக வாழ்ந்த வாழ்க்கை. சவுல் என்பது அவனுடைய பெற்றோர் வைத்த பெயர். அல்லது எபிரேய பாஷையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இது முற்றுப்புள்ளியா மாறாதபடிக்கு தான் அவர் கமாவாய் மாற்றுகிறார். போகிற வழி. இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த சவுல் எப்படி புறப்பட்டு போறான்? எதுக்கு கிளம்பி போறான்? கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக போறான். துன்புறுத்துவதற்காக போறான். கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக போறான். இது கலாசியர் 1:4 மாஸ் ஏசாமி ஒரு பொய் சொல்ற மாதிரியே இருக்கும் பாருங்களேன். சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? ஏங்க ஏசாமியா துன்பப்படுத்த போனா அவன்? ஏசாமி ஏதாவது பண்ணானா? அவன் காலத்துல ஏசாமி இல்ல. இவரு வராரு. டேய் ஏன்டா என்ன துன்பப்படுத்துறேங்கிறாரு. கோவம் வருமா வருமா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் என்னைக்கு பார்த்திருக்கேன். என்னைக்கும் ஒண்ணு சிலுவையில அரைஞ்சாங்க. நீர் பாட்டுட்டு எனக்கு முன்னாடி ஏஞ்சிட்டு கண்ணை வேற குருடாக்கிட்டு சும்மா இல்லாம, ஏன் என்னை துன்பப்படுத்தி நான் என்னைக்கு துன்பப்படுத்தினேன்? நான் என்னைக்கு உம்மை அரைஞ்சேன்? நானா சிலுவையில அரைஞ்சேன்? அரைஞ்சவன போய் கேளுன்னு தானே சொல்லணும். பைபிள் சரியா படிக்கணும். இதில் என்ன பாடம் கற்றுக்கொள்ளும் தெரியுமா? சங்கீதா உன்னை தொட்டால் நான் நிற்பேன். உன்னை தொட்டா அவன்கிட்ட போய் கேட்பேன். டேய் ஏன்டா என்ன தொட்டேன்? ஏன்டா சங்கீதாவை தொட்டேன்னு கேட்க மாட்டேன். ஏன் என்னை தொட்டாய்? ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாய்? பார்த்தா யோசிப்பான். என்னடா சங்கீதாவை தானே நம்ம திட்டினேன். இங்க ஏன்டா இவரு கோவம் வருது? தட் இஸ் யுவர் லார்ட். உன்னை தொடுகிறவனை அவரை தொடுகிறான். உன்னை துன்பப்படுத்துவதற்கு நீ அழாதே. இறைவனை அவன் அழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர் ஒரு நாள் அவனை சந்திப்பார். உனக்கு ஒரு கமாவை போட்டு அவனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுவார். டேய் யாரா என் பிள்ளைய தொடுறதுக்கு? பார்வோனை 10 அந்த எகிப்து மக்களை 10 வாதைகளில் அவர் அழிக்கணும். அவர் மேல அவ்வளவு கோபக்காரனா அவரு இல்ல. அன்புள்ள தேவன். ஏன் அந்த அளவுக்கு போனார் தெரியுங்களா? காரணமே இல்லாத உன்னை துன்புறுத்தின காரணத்தான். இஸ்ரவேல் அவர்களுக்கு நன்மை செய்தார்கள். யோசேப்பு அவர்களுக்கு நன்மை செய்தான். அத்தனை வருடங்கள் அவர்களுடைய பட்டினியில் கிடைக்கும் பொழுது சோறு பொங்குவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து வைத்து 7 வருஷமும் அடுத்த 7 வருஷமும் காப்பாற்றின யோசேப்பின் குடும்பத்தார். எல்லாரும் அழிந்து போயிருப்பார்கள். ஆனால் யோசேப்பு தான் தீர்க்க தரிசனத்தை சொல்லி அந்த தேசத்தை காப்பாற்றினான். பார்வோனுக்கு அவனுடைய எகிப்து மட்டுமல்ல, எங்கெல்லாம் இருந்து உணவுக்கு வந்தாங்களோ ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னா ஆடு மாடுகளை கொடுனா. அதுவும் தீர்ந்த பிறகு வேற எதுவுமே இல்லை, எங்களை காப்பாத்தி சோறு வேணும் அப்ப சாவணும்னா டே உன் நிலத்தெல்லாம் கொடுறான்னா. எல்லாம் கொடுத்தான். உன்னுடைய அடிமை வாழ்க்கையும் கொடுத்து இவ்வளவையும் சம்பாதி கொடுத்தவன் யோசேப்பு. இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் உனக்கு சம்பாதித்து கொடுத்தவன் யோசேப்பு. அப்படிப்பட்ட யோசேப்பை காரணமே இல்லாமல் அந்த இஸ்ரவேல் மக்கள் யாக்கோபின் சந்ததியை இவன் 430 வருஷம் அடிமையாக்கி கொடூரப்படுத்தினான். உன்னை தொட்டால் ஆண்டவருக்கு பிடிக்காது என்பதை அந்நாட்களில் யாருக்கும் தெரியல. உன்னை அவன் வேதனைப்படுத்த பொழுது தேவனுடைய உள்ளம் துடித்தார். பேசாம விட்டிருந்தான்னா ஆண்டவர் அவர்களை செழுமையாக்கி வைத்திருந்தார். கோசேன் நாட்டு செழுமையாயிருந்தது. உலகத்தின் சுற்றுப்புற தேசங்கள் எல்லாம் செழுமையாயிருந்தது. காரணம் கோசேன் நாட்டிலே இஸ்ரவேலனாகி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே. உங்களை நேசிக்கிறவர்களை அவர் நேசிப்பார். ஆனால் உங்களை கொடூரப்படுத்துவர்களை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். சவுல் புறப்பட்டதே அதற்காகத்தான், கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக. ஆனா இயேசு குறுக்கிட்டு சொல்கிறார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிற நீ அழலாமா? இப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கு இருக்கும் பொழுது எவ்வளவு தைரியமாய் நீ இருக்க வேண்டும். என்னை துன்பப்படுத்துகிறானா அவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டானா கமா கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார்.
அதான் கமா. இந்த செய்தியே கமா. மனிதன் உனக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். இயேசு உனக்கு கமா கொடுக்கிறார். சவுல் புறப்படுகிறான் அவர்களை கொன்று போட. அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு வருகிறான் ஃபுல் ஸ்டாப்போடு. இயேசு என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் கேட்டிருக்கலாம், நான் எங்க உன்னை துன்பப்படுத்த? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் இருக்கும்போது நீ உயிரோட கூட இல்லையாப்பா? நான் ஏன்பா உன்னை துன்பப்படுத்துறேன்? நீ யாரு? உன்னெல்லாம் நம்பி இவனுங்க இருக்கானுங்களே, இவனுங்களை தான் நான் துன்பப்படுத்த போனேன். கிறிஸ்தவர்களை தான் கொலை செய்ய புறப்பட்டு போனேன். ஆனால் இயேசு குறுக்கிட்டு கேட்டுக்கிறார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சாந்தி நீ அடிப்பாயானால், சாந்தியை நீ வேதனைப்படுத்துவாயானால், சாந்தியை நீ துன்பப்படுத்துவாயானால், சாந்திக்கு கண்ணீரை வரவழைப்பாயானால், சாந்திக்கு அல்ல, எனக்கு. என்னை நீ துன்பப்படுத்துகிறாய். என்னை நீ வேதனைப்படுத்துகிறாய். 430 வருஷம் இஸ்ரவேலை நீ படுத்தின அத்தனை கொடுமைகளுக்கு ஏற்றபடி அவர் அவர்களை தண்டித்தார். இல்லாவிட்டா எகிப்து மேல அவருக்கு ஒரு கோபம் கிடையாது. எகிப்தை செழுமையாய் வைத்திருந்தார். அவர்களுடைய செழுமைக்கு காரணமானவனே யோசேப்பு. அந்த யோசேப்பின் குடும்பத்தை நீ அடிமையாக்கி கொடூரப்படுத்துகிறாய். அதனாலதான் 10 வாதைகளோடு கூட சந்திக்கிறார். 10 தான் தாங்க முடியல, ஓடுறான்ட்டானுங்க. அவர் 100 வாதை கொடுத்திருந்தா அங்க ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க முடியாது. உனக்காய் எழும்புகிற கர்த்தர், யோசேப்பின் சந்ததிக்காக எழும்பின கர்த்தர், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து எழும்பின கர்த்தர், பார்வோனை அழித்தார், ராணுவத்தை அழித்தார். சரித்திரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எகிப்து ஒரு எகிப்தின் கூட கிடையாது. ஒரு எகிப்தின் கூட கிடையாது. ஈஜிப்ட் நாடு வைத்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில வாழ்ந்தது நீக்ரோஸ், நம்மள மாதிரி சவப்பா இருக்கிற ஆளுங்கிட்ட. சரித்திரத்துல படிச்சீங்கன்னா போய் தெரியும். ஒரு எகிப்து இப்ப எல்லாம் எகிப்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சிவப்பா இருக்கு. ஏன்னா வேறு நாடுகளில் இருந்து வேறு இடங்களில் இருந்து குடியேறி அது ஒரு ஈஜிப்ட், தட் இஸ் முஸ்லிம் கண்ட்ரியா இருக்குது. ஆனால் பார்வோன் என்ற ஒரு அதனாலதான் யோசேப்பு மேல அவளுக்கு ஏன் ஆசை வச்சா, அவளுக்கு ஒரு நீக்ரோ, எகிப்திய பெண். நம்ம நாடு பூரா கருப்பா இருக்குது, நாமளும் கருப்பா இருக்கிறோம். சிவப்பா ஒருத்தன் வந்திருக்கிறானே நம்ம வீட்டுக்கு, அவளுக்கு ஒரு பாசம், ஒரு ஆசை. அதனால யோசேப்பு மேல அவளுக்கு அவ்வளவு ஆசை. சிவப்பாக்குறானே அந்நாட்கள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலை தொட்டதினாலே ஒரு எகிப்தியனும் வாழவில்லை. அது அழிந்தே போயிற்று. அந்த எகிப்திற்கு வேறொரு மக்கள் தான் வந்து குடியேறி அது எகிப்தாய் மாறி இருக்கிறது. சரித்திரம் சொல்லுகிறது, வேதமும் சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, சவுல் பவுலாய் மாறவில்லை என்பதுதான் நான் கற்றுக் கொடுத்த பாடம். எல்லா இடத்திலும் தேவன் பெயர் கொடுத்தார். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, சவுலை தேவன் பவுலாய் மாற்றினார். பைபிள்ல எங்கேயுமே இல்லை. நானும் படிச்சு படிச்சு பார்த்தேன் எல்லா இடத்துக்கும். இயேசு கிறிஸ்துவ சொல்லவே இல்லை, சவுல் இன்று முதல் நீ பவுல் என்று சொல்லவே இல்லை. சால் இன் ஹீப்ரு வேர்ட், ரோமன் வேர்டு பால். ஆனா பவுல் அதற்கு ஆன்சர் சொல்றதுதான் நான் கற்றுக் கொடுத்தேன். கலாத்தியர் 1:4 என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது என்னை அவர் தெரிந்து கொண்டார். கருவில் இருக்கும் போதே அவனை பவுலாய் தான் வச்சிருந்தாரு. ஆல்ரெடி இவன் சவுலாய் வாழ்ந்தார். தேவன் அவனை சந்தித்து பவுலின் வாழ்க்கை, சவுல் என்ற இடத்திலே ஒரு முற்றுப்புள்ளி, அதை கமாவாய் மாற்றுகிறார். அவன் பவுலாய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, ஆனால் அவன் வாழ்க்கையை கமாவாய் மாற்றின பொழுது வேறொரு வாழ்க்கை வருகிறது. பிசாசு உன் வாழ்க்கையிலே தட்ஸ் குடும்பத்துல இந்த நிகழ்வு நடந்து விட்டதா, தட்ஸ் இனியெல்லாம் நீ எல்லாம் ஒழியுமே செய்ய முடியாது, இனிமேல் நீ வாழவே முடியாது, இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. ஆனால் ஏண்டவர் கமாவை போடுகிறார். இந்த தெய்வ செய்தி அதுதான். கமா கமா வரும் பொழுது அடுத்தது ஆரம்பிக்கிறது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால்தான் சொன்னேன், மரித்தார் ஃபுல் ஸ்டாப், அடக்கம் பண்ணப்பட்டார் ஃபுல் ஸ்டாப், 1ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கமா எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
அவர் மாறாதவராகவே இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பார்வையிலே, மனிதனுடைய பார்வையிலே கடவுள் பார்க்கிறார். சாந்தி இஸ் a dry bone. Full stop. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ட்ரை போன்ஸ் ஒரு பெரிய ஆர்மியாய் மாற கடவுது. உடைந்த இந்த போன், கை கால் எங்க வேணா இருக்கட்டும், வார்த்தை வரும்பொழுது ட்ரை போன்ஸ் ஆர்மியாய் மாறுகிறது. மாற முடியும். முற்றுப்புள்ளி வைத்தான் பிசாஸ். பிள்ளைகள் வைத்திருக்கலாம், கணவன் வைத்திருக்கலாம், உன் மனைவி வைத்திருக்கலாம், உன் குடும்பம் வைத்திருக்கலாம், உன்னுடைய சகோதரர் உனக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ட்ரை போன், நீ உலர்ந்த எலும்புகள் தான். உலர்ந்த எலும்புகளே எழும்புங்கள் என்று சொன்னவுடன் எல்லாம் எழும்பி நிற்கிறது. எஸ், தட் இஸ் அவர் லார்ட். உன்னை எழுப்ப அவரால் முடியும். God sees Jordan River. யோர்தானை பார்க்கிறார். ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தான் ஓடுகிறது. அவர் பார்த்தவுடன் ஒரு கமா வருகிறது. யோர்தானை பிரித்து இஸ்ரவேல் கடந்து போகிறார். God sees Abraham. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமாய் பார்க்கிறார். God sees Jacob and sees Israel. யாக்கோபை பார்த்தவுடனே இஸ்ரவேலாய் நடத்துகிறார். கமா, யாக்கோபாவை முற்றுப்புள்ளி வைக்க விரும்பவில்லை. God see Red Sea. அது ஒரு ஹைவேவா மாத்துறாரு. ஹைவேல பாத்தீங்களா, ஒரு தடையெல்லாம் போலாம் இல்ல. பெரிய பெரிய ஹைவேல 6 ways 7 waysல கார் அப்படியே பறக்கும். சங்கீதா வீட்டுக்கு போனோம்னா ஒவ்வொரு இதுலும் ஒவ்வொரு கீரை மாத்திக்கிட்டே தான் போகணும். இப்படி வளைஞ்சு அப்படி வளைஞ்சு அப்படி வளைஞ்சு மேடு ஏறி இறங்கி போயிடு. God sees a Red Sea. மிகப்பெரிய பிரச்சனை. But God opened the door. அந்த சிவந்த செங்கடலை ஒரு ஹைவேவா மாத்துறார். ஒரு தடையில் அப்படியே போறாங்க. அத்தனை லட்சம் ஜனங்கள் ஒரு ஹைவேல போற மாதிரி போறான் ஜாலியா, செங்கடலுக்குள் நடுவிலே. God looks up. சவுலை பவுலாய் மாறி என்று சொல்லவில்லை. சவுலின் வாழ்க்கையை பார்த்தார். சவுலாய் பார்த்தார். குறுக்கிட்டு சொன்னார், சவுலே சவுலே நீ பவுல் என்று சொல்லவில்லை. பைபிள் எங்குமே அவர் பவுலாய் மாற்றவில்லை. பட் கமா போட்டவுடனே சவுலாய் வாழ்ந்த சவுல் பவுலாய் மாறின வாழ்க்கையாக மாறுகிறார். சேஞ்ச் இஸ் லைஃப். His life completely changed. கிறிஸ்தவனை அழிக்க பெறப்பட்டவன் கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தார். Amen. God looks Simeon. சிமியோனை பார்த்த 2 கண்களும் குருடாய் இருக்கிறார். கமா போட்டாரு. That's all. திரும்பவும் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார். சீமோனாகிய பேதுருவே என்றார். சீமோனை பார்த்தார். ஐயோ, உடைந்து போயிருக்கிறார். பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் உன்னுடைய சபையை கட்டுவேன். மிகுந்த சந்தோஷம் அடையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கமா போட்டார். முடிந்தது என்றால் அவர் இல்லை, தொடரும் என்று சொல்வார். That's all என்று உலகம் சொல்லும். இல்லை, அவள் வாழ வேண்டும். அவள் எழும்பி நிற்க வேண்டும். You should be glad God does commas. உன் வாழ்க்கையில கமா போட அனுமதியுங்கள். யாரு வேணாலும் full stop வச்சிருக்கோம். That's all, that's all, that's all, full stop. But God says, no, 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 no. கமா. நாளை வேறு ஒரு வாழ்க்கை. நாளை அதைவிட சிறந்தது. நாளை அதைவதை விட சிறந்தது. அவர் ஃபுல் ஸ்டாப் வைத்தார் என்றார், நீ பரலோகத்தில் தான் கண் விழிக்க. அது வரைக்கும் அவர் கமாதான். God says, Saul, Saul, சவுலே சவுலே. பைபிள்ல படிச்சு பாருங்களேன். சவுலே கமா சவுலே. அந்த மனிதன் வந்து பணிந்து கொண்டான். ஃபுல் ஸ்டாப். அந்த மனிதன் சொல்லுகிறான்,
என் மகள் மரித்து விட்டால் ஃபுல் ஸ்டாப். ஆகிலும் கமா போடுறான். அந்த மனிதன் அந்த கமாவை ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் நீர் வந்தால் என் மகள் பிழைத்திருப்பாள். தட் இஸ் கமா. தட் இஸ் ஃபுல் ஸ்டாப். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களை முறியடிக்கத்தான் சவுல் வந்தான், இயேசுவை அல்ல. ஆனால் உன்னை தொட்டால் இயேசுவை தொட்டார் என்பதுதான் சத்தியம். உன்னை யார் முறியடிக்க நினைத்தாலும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும். ஐயோ, அவன் இயேசுவை முறியடிக்கிறானே. உன்னை ஒருவன் அழ வைத்தார், ஐயோ அவன் என் இயேசுவை அழ வைக்கிறானே. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? வை? அவரை பார்த்திராதவன். எப்பவோ சிலுவையில் அறைந்தது. ஆனால் இயேசு இன்றும் சொல்லுகிறார், உன் எதிரிகளை பார்த்து ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? காரணம் என்ன தெரியுமா? He loves you. நீ அவருடைய பிள்ளை. உன்னை தொட்டால் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவன் சொல்றான், கலாத்தியர் 1:14 பயத்தி வைராக்கியமா இருந்தேன். இப்படிலாம் இருந்தேன். அவன் தப்பு செஞ்சேன்னு சொல்ல. அவன் எந்த தப்புமே பண்ணல. நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தான். வேத புத்தகத்தின் அடிப்படையில் வாழ்ந்தான். தோராவுக்கு படிப்படியில் வாழ்ந்தான். உண்மையுள்ளவனாயிருந்தான். சபைக்கு வைராக்கியமாயிருந்தான். எல்லா சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தான். அவன் யூதனுக்கு யூதனாய் நின்றான். அப்படி இருந்தும் கமா, நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் கமா, என்னை பிரித்தெடுத்து கமா, தன் கிருபையினால் அழைத்த தேவன். இதாங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். கமா. இஸ் தட் பால் ஷெட்யூல்? பால் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பால் ஷெட்யூல் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். பாலுடைய தீர்மானங்கள் வேறு, பவுலுடைய எண்ணங்கள் வேறு. அவன் சவுலாய் 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 இருந்த எண்ணங்கள் வேறு. என் அருமையான சகோதரனே சகோதரே, பட் காட் புட்ஸ் ஹிஸ் கமாஸ். சவுலுக்கு ஒரு கமா போட்டாரு. அவனை பவுலுடைய வாழ்க்கைக்கு நடத்தி கொண்டு போனார். ஜெனசிஸ் 32 பாத்தீங்கன்னா, ஜேக்கப் டு இஸ்ரேல். ஜேக்கப்க்கு புல்ஸ்டாப் வைக்கல, கமா போட்டார். இஸ்ரவேலாய் கொண்டு போனார். மத்தேயு 16:17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. கமா. பைபிள படிச்சு பாருங்க. இயேசு அவனை நோக்கி ஃபுல் ஸ்டாப்பா இருக்கும். பார்த்தாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே கமா, நீ பாக்கியவான். ஃபுல் ஸ்டாப். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. கமா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உன்னை வெளிப்படுத்தினார். Wherever needs கமா, God gives கமா. உன்னை ஆசீர்வதிப்புக்கு முன்பதாய் கமாவை போட்டு ஆசீர்வதிக்கிற ஃபுல் ஸ்டாப்பை கொடுக்கிறார். உன்னை உயர்த்துவேன் என்ற கமாவை கொடுத்து உயர்த்துகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றி ஃபுல் ஸ்டாப்புக்கு வைக்கிறார். எப்படியெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லும்பொழுது கமா 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 கமா. இது ஒரு சின்ன வேலை கிடைச்சது கமா இல்ல, பெரிய வேலை. கமா. இன்னும் பெரிய ஆசீர்வாதம். கமா. இன்னும் பிள்ளைகளை காண்பாய். கமா. சந்ததிகளை காண்பாய். கமா. இன்னும் உன் பிள்ளைகளின் சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை காண்பாய். கமா. உன் சுகத்தை கொடுப்பது கமா. சுகத்திற்கு பின்பு பலத்தை கொடுப்பது கமா. உன் கடனை தீர்ப்பது கமா. அதன் பின்பு இன்னும் பொருளாதாரங்களை நிறைய கொடுப்பது கமா. கமா 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 கமா. எவ்ரி டைம் காட் புட்ஸ் கமா ஒன்லி. ஒரே ஒரு முறைதான் ஃபுல் ஸ்டாப். அது உன் வாழ்வு முடிந்து பரலோகத்துக்கு. அந்த ஃபுல் ஸ்டாப் கூட உயிரோடு இருந்திருப்பது கமாவாய் மாறு. அந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துருவாரு. உலகத்திற்கு முன்பே அந்த ஃபுல் ஸ்டாப்பை வச்சு பரலோகத்திற்கு போவதற்காக ஃபுல் ஸ்டாப் கமாவாய் மாறும். நீ ஒரு புதிய ஜீவனோடு போவாய். நீ ஒரு புதியவனாய் காணப்படுவாய். என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஆண்டவர். அவர் அதிசயமானவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில உங்களோடு கூட
ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற கமா என்ன தெரியுமா? நான் உன்னை ஃபுல் ஸ்டாப்போடு வாழ வைப்பதில்லை. கமாவோடு தான் வாழ வைப்பேன். உனக்கு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கிறது பிசாசு. தட்ஸ் ஆல். உன் பையன் இப்படி பிறந்துட்டான். உன் குழந்தை இப்படி பிறந்துருச்சு. உன்னுடைய எதிர்காலம் இப்படி முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். எவ்ரிதிங் ஃபுல் ஸ்டாப். பட் காட் சேட், நோ, நோ, நோ. ஃபுல் ஸ்டாப்பை நான் எடுக்கிறேன். ஒன் மோர் கமா ஐ வில் புட் இட். ஒவ்வொன்றாய் உன் பிரச்சனையை மாற்றுகிறேன். உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன் கமா. உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறேன் கமா. உன்னை உயிரோடு காப்பாற்றுகிறேன் கமா. உன்னை ஐசியூல இருந்து நார்மல் வார்டு கொண்டு வருகிறேன் கமா. நார்மல் வார்டுல இருந்து உன்னை வீட்டுக்கு கொண்டு வருகிறேன் கமா. வீட்டிலே உன்னை உயர்த்துகிறேன் கமா. உன் இருதயத்தை பலப்படுத்துகிறேன் கமா. உனக்கு சுகத்தை தருகிறேன் கமா. கமா 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 இஸ் அவர் லார்ட். தட் இஸ் அவர் லார்ட். உன் வாழ்க்கையில் கமா இருக்கும் வரை ஒருவரும் உன்னை அசைக்க முடியாது. பிசாசு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருவான். தட்ஸ் ஆல். உங்க சிஸ்டர் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. டாக்டர் சிலர் சொல்லிடுவாரு, அவ்வளவுதாங்க 2 கிட்னி அவுட்டு. ஃபுல் ஸ்டாப். பட் இயேசு சொல்லுவார், உனக்கு ஒரு புதிய கிட்னியை தருகிறேன். தட் இஸ் கமா. தட் இஸ் கமா. கமா. கமா என்பது ஆச்சரியமான ஒன்று. அதுதான் கற்றுக் கொடுத்தேன். சவுலை பவுலாய் அவர் மாற்றவில்லை. பைபிள்ல எங்கேயுமே இல்ல. நாம தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். சவுல் பவுலாய் மாறினார். God never say, சார் சவுலே 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 கமா சவுலே கமான்னு தான் சொன்னாரு. கமா கமா ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? யாருன்னே தெரியாதவர் கேட்கிற கேள்வி. ஏசாமியே அவனுக்கு தெரியாது. பார்த்ததே இல்ல அவன். அவன்கிட்ட போய் நீ ஏன்டா என்ன குத்துனா நம்ம கோவம் வருமா இல்லையா? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வாழ்க்கை கண்ணெல்லாம் திறந்தவனு தான் புரிஞ்சது. ஓ, ஆண்டவருடைய பிள்ளையை நான் துன்பப்படுத்தினா ஆண்டவரை துன்பப்படுத்துகிறேன். தட்ஸ் ஆல். இயேசு ஆச்சரியமானவர். இயேசு வித்தியாசமானவர். அவருடைய கமா என்பது அவர் கொடுக்கிற ஒரு அஸ்திரம், ஒரு கிருபை. தட் இஸ் மர்சி, இரக்கம். எல்லாரும் இரக்கம் இல்லாம சொல்லிட்டாங்க, உன் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது, உன் பையனுக்கு வேலை கிடைக்காது. என்னங்க இதான் படிச்சிருக்கிறான், இவ்வளவு படிச்சவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கல, இப்பதானே இவ்வளவு படிச்சிருக்கான், அதுக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஃபுல் ஸ்டாப். பட் காட் சேட், கிடைக்கும். கம்மா போடுறாரு, டே நான் வேணா கூட்டிட்டு போறேன், அவனுக்கு கிடைக்காத அந்த வேலையை நான் உனக்கு கொடுக்குறேன். கமா. உன் வாழ்க்கையை உயர்த்துவது கமா. உன்னை சமுதாயத்தில் உயர்த்தி வைப்பது ஒரு கமா. உன்னை ஒவ்வொரு நிலைமையிலும் காப்பாற்றுவது கமா. உன் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவது ஒரு கமா. உன் கண்ணீரை துடைப்பது ஒரு கமா. உன் ஜீவனை பாதுகாப்பது ஒரு கமா. உன் உறவுகளுக்கு மத்தியிலே உன்னை உயர்த்துவது ஒரு கமா. உன் எதிர்காலத்தை மாற்றுவது ஒரு கமா. உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருப்பது ஒரு கமா. இட் இஸ் நாட் an end. ஃபுல் ஸ்டாப். பிசாசு கொடுப்பார், இயேசு கமாவை கொடுப்பார். என் மகள் மரித்து போனாள். ஃபுல் ஸ்டாப். அவன் சொல்றான், எஸ் மை டாட்டர் டைட். ஃபுல் ஸ்டாப். பட் ஹி செட், ஆகிலும் கமா, நீர் வந்து அவள் மேல் உங்களுடைய கையை வையும், அப்பொழுது பிழைப்பார். இந்த கமா பிழைக்க வைக்கக்கூடியது. ஆகிலும் ஆகிலும் நாம் சொல்லியிருக்கோமா, ஆண்டவரே என் குடும்பத்துல நடக்கல, ஆண்டவரே, ஒரே ஃபுல் ஸ்டாப் ஆண்டவர்கிட்ட நாமளே சொல்லிடுவோம், டிக்ளேர் பண்ணி. அது நடக்கவே நடக்காது ஆண்டவரே. டாக்டரும் சொல்லிட்டான், ஜட்ஜும் சொல்லிட்டான், தீர்ப்பே உனக்கு வேகமா தான் இருக்கு. ஏன் ஏத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டான், உன் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆக மாட்டான், எல்லாம் சொல்லிட்டான். அப்படிதான் ஜெபமே பண்ணும். அவன் சொன்னதே வேற சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட. இவங்களுக்கு பயம், நாம ஏதாவது சொல்லி அவர் ஏதாவது மாத்திர போறாரு. அடுத்தவன் சொன்னதை சொல்லிட்டு இருப்போம். பாத்துருக்கீங்களா? சிலர்லாம் காரியம் ஆகணும்னு அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க. நாமளும் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட காரியம் ஆகணும், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன திட்டினான், அவர் இன்னும் ரொம்ப ஏமாளி மாதிரி மேல உட்காந்துட்டு இல்ல, அவன் இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவரே அவன் என்னை கொடுமைப்படுத்தி விட்டார், ஆண்டவரே அவன் என்னை திட்டி விட்டார், அவன் என்னை பரிகசித்து விட்டார், என் பிள்ளை என்னை ஏமாத்தி விட்டார், என் புருஷன் என்னை ஏமாத்தி விட்டார். இதெல்லாம் அவர் தெரியாதா? இதெல்லாம் நம்ம நிறைய கதை விடுவோம் ஜபத்துல, அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஆகிலும் நீ என்னை காப்பாற்றி சொல்ல கத்துக்கணுமா? இவன் சொன்னா, என் மகள் உண்மை. அதான் மத்தேயு 9:18. என் மகள் மரித்து விட்டால் உண்மை. ஃபுல் ஸ்டாப். ஆகிலும்
நீ வந்து கை வைத்த மாத்திர சொல்லிட்டல 4 நாள் நாருமே புதுசா வச்சுக்கிட்டா அவளே. அவ கம்மாவுக்கு வரமாட்டேன்றா. நிறைய பேர் ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம் என்றால், புல் ஸ்டாப், புல் ஸ்டாப். நாம தான் வச்சுக்கணும். பட் யுவர் லார்ட் இஸ் கமா, கமா. ஆனா நம்ம கமாவுக்கு பதிலா வேற என்ன வச்சிருக்கு தெரியுமா? கோமா, கோமா. ஏசாமி ஏத்துக்கும். அதோட கோமாக்கு வந்துரும். அவ்வளவுதான். கோயிலுக்கு போவோம், கோமாக்கு வந்துரும். பைபிள் படிப்போம், அப்புறம் கோமாக்கு வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு கமாவே போட மாட்டோம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் கமாவிலேயே கோமாவிலேயே தான் இருக்கும். கோமாவை தாண்டவே மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரன் கூட சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பரலோகம் போக போறேன். அப்பவே நீ கோமாவுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். நெவர் ஓப்பன் அவர் மவுத். ஆகிலும் சொல்ல கற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆகிலும்ன்ற கமாவை போடுறதுக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் சொல்லிட்டா அவ்வளவு, இவன் சொல்லிட்டா அவ்வளவு. எனக்கு இதெல்லாம் நடந்தது ஆண்டவரே. ஆகிலும் உன்னால் என்னை காப்பாற்ற முடியும். ஆகிலும் என்னை உயர்த்த முடியும். ஆகிலும் என் பொருளாதாரத்தை சந்திக்க முடியும். கமா சவுல அதெல்லாம் முடியாது. நீ பாட்டு என் கண்ணை குருடாக்கிட்டா பெரிய விஷயமா? நான்லாம் விடமாட்டேன். அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அவன் கண் திறந்து அந்த நேரம் முதல் ஆண்டவருக்காய் வாழ ஆரம்பித்தான். அவன் எங்க தெரியுமா போனான்? கண்ணு திறந்துட்டு அவன் போய் நேர ஆலயத்துக்கு போல, நேர எருசலேம் போல, எங்கேயுமே போல. எகிப்திற்கு போனான். எகிப்திலே போய் அந்த சீனாய் மலையில உட்காந்துக்கிறான். அங்க போய் 3 இயர்ஸ் 3 வருடம் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது நடந்த எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பிக்கிறார். எவ்ரிதிங் he taught by Lord Jesus. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்த இத்தனை புத்தகங்களை அவன் எழுதினான். ஒரு இடத்துல கூட சவுல் உன்னை நான் பவுலாய் மாற்றினேன் பைபிள் இல்லவே இல்லை. நான் கூட அந்த காலத்துல பிரசங்கம் பண்ண தப்பா? ஆபிரகாமை மாத்தினார், சவுலை பவுலாய் பவுலை அவர் மாத்தவே கிடையாது. பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. Saul is Hebrew name, Paul is a Roman name. That's all. But கமா is there. கமா இருந்தது. அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தினார். உலகத்தை சந்திக்க வைத்தார். கமாவை இழந்து விடாதீர்கள். புல் ஸ்டாப் நீங்களே வைக்கதை இன்றோடு மறந்து விடுங்கள். ஆகிலும் ஆகிலும் நீர் என் வீட்டிற்கு வந்தால் என் பிள்ளை பிறந்து என் பிள்ளை உயிரோடு இருப்பாள். நீ என் வீட்டிற்கு வந்தால் என் மகளுக்கு திருமணம் நடக்கும். நீ ஆகிலும் 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 என்ற வார்த்தை உனக்குள் வந்தால் இயேசு அங்கு ஒரு கமாவை போடுவார். இந்த வார்த்தை அப்படிதான். ஆகிலும் சொன்னோடனே பக்கத்துல ஒரு கமா. நீ ஆகிலும் சொன்னாதான் கமா வரும். என் மகள் மறித்து விட்டால் என்ற புல் ஸ்டாப்பை வச்சுட்டா நோ யூஸ், நோ யூஸ். அவன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னா ஆகிலும் உடனே ஆண்டவர் கமாவை போட்டாரு. அவள் எழுந்துப்பாள். That's all. It's a very simple Christian life. You always say ஆகிலும். Everybody said no. ஆகிலும் எஸ் என் ஆண்டவரால் கொடுக்க முடியும். That is Christian life. அந்த வாழ்க்கைக்குள் பிரவேசியுங்கள். எல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி மற்ற ஜெபங்களை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். ஸ்மால் பிரேயர். ஆண்டவரே, இன்று முதல் ஆகிலும் என்று நான் சொல்லுகிறேன். நீர் எனக்கு கமாவை தாரும். உலகம் எனக்கு புல் ஸ்டாப் வைத்து விட்டது. நானும் அந்த புல் ஸ்டாப்பை தான் உண்டு சொல்லியிருந்தேன். இன்று சொல்லுகிறேன் ஆகிலும். இன்று சொல்லுகிறேன் ஆகிலும். அப்பொழுது இயேசு கமா வைப்பார். நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருப்பார். That is our Lord Jesus. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Yes, you are blind man. Yes, you are. You are living in darkness. Fear not. வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆகிலும் அந்த ஆகிலும் என்ற வார்த்தை நீதான் சொல்லணும். அதை சொல்லாமல் ஆண்டவர் உனக்கு கமாவாய் மாற மாட்டார்.
உனக்கு கமா வந்துடுச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் உயர்ந்து கொண்டே போவாய். உயர்ந்து கொண்டே போவாய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உலகப் பிரகார வாழ்க்கையிலும். ஆகிலும் சொல்லி பாருங்க. ஒரு கமா டக்குன்னு வந்து நிக்கும். அதுதான் என் தேவன். இயேசு கமாவாய் நிற்பார். இன்னொரு காரியத்தை கொடுப்பார். இன்னொரு காரியத்தை கொடுப்பார். இன்னொரு காரியத்தை கொடுப்பார். கொடுத்து கொண்டே இருப்பார். நன்றி ஆண்டவரே. ஆகிலும் இந்த அன்பு பிள்ளைகளை நீர் உயர்த்துவீர் என்று கமாவை கொடுத்தருள்வீராக. ஆகிலும் இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக. ஆகிலும் இவருடைய குடும்பங்கள் தழைப்பதாக. ஆகிலும் இவருடைய சரீரத்தில் சுகம் வருவதாக. ஆகிலும் இவருடைய சரீரத்திலே பலன் வருவதாக. ஆகிலும் சந்ததிகளை காண உதவி செய்வீராக. ஆகிலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறுவதாக. ஆகிலும் ஆண்டவரே அந்த கமா நீராய் இவர்கள் வாழ்க்கையில் இறங்குவீராக. இயேசு கிறிஸ்து என்ற கமா நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.